உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு செப்டம்பர் மாதம் 2024 வருடத்தில் வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக அமைவுகளும் அதற்குரிய பலன்களும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக ரிஷபராசி அன்பர்கள் உற்சாகமானவங்க, சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களை மாதிரி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி மற்றவங்களுக்காகவே சில நல்ல விஷயங்கள் செய்யணுன்ற நல்ல மனசு எல்லாருக்கும் இருக்காது. அது இயற்கையாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க, கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட யதார்த்தமான வாழ்க்கை வாழக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு கொண்ட ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சில சோதனைகளும் சில பிரச்சனைகளும் உங்களை மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை, உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரியான மன அழுத்தங்களை சந்தித்தவங்களும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நல்லதை செய்தும் அந்த நல்லதனுடைய அருமை தெரியாதவங்க பல பேர் இருக்கிறாங்கன்ற அளவுக்கு பல வேதனைகளை சந்திச்சிட்டீங்க. ஏன்னா எல்லாரும் உங்களை மாதிரியே இல்லைன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சா வாய்ப்பே இல்லை, நாம் தான் முட்டாளாயிடுவோன்ற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சைடில் இருக்கிறவங்க எல்லாரையும் எல்லா விதத்துலேயுமே மேனேஜ்மெண்ட் பண்ணி கடைசியில் உங்கள் மேலே வீண் பழிகள் சுமந்தது மட்டும்தான் உங்களுக்கு மிச்சம். அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சில நெருக்கடிகளும் சில மன அழுத்தங்களும் குடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தவங்க யாருமே இல்லை. ஆனால் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிட்டிங்க, மன அழுத்தங்களை சந்திச்சிட்டிங்க. உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. அப்பேற்பட்ட பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வரவு செலவு மட்டும்தான் பிரச்சனைனா இல்லை, இங்கே குடும்ப ரீதியிலையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தன் விரலே தன் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்படி எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய நிலைமை. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக எதெல்லாம் பார்த்து செஞ்சீங்களோ கடைசியில் அதுவே பிரச்சனையாக மாறி நிற்கும் பொழுது அதை விட வேதனை வேறு என்ன இருக்குது? அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த மாதத்தில் குரு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு 2ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாயும் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியே அவர் சிம்மத்திற்கு வந்துடுவார். மீண்டும் 22ஆம் தேதி கன்னிக்கு பெயர்ச்சி ஆடுவார். சூரியன் தனது சொந்த வீட்டிலே இருந்து 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் கன்னிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கால அமைவாக இருக்கும். மேற்கொண்டு சுக்கிர பகவான் கன்னியில் இருந்து அவர் 17ஆம் தேதி தனது சொந்த வீட்டில் ஆகப்பட்ட துலாமில் பெயர்ச்சியாகி நிற்கிறாரு. சனி பகவான் ஆல்ரெடி அவர் சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. இதில் ராகு கேது 11ஆம் வீட்டில் ராகு இருந்தால் சொல்லணுமா, இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எதுவுமே இல்லை. இதில் பஞ்சமஸ்தானத்தில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ரொம்ப வலி வேதனைகளை சந்திச்சிங்க. இவ்வளோதான் வாழ்க்கை, நானும் எவ்வளவோ பார்க்குறேன், எங்கெங்கேயோ பார்க்குறேன், எவ்வளவோ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வரும், இது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு நினச்சி நிறைய நான் ஏமாந்துட்டேன் நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் அடிக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்னே இதை சொல்லலாம். ஏன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா தயவு செய்து நடந்த நெகட்டிவை நினச்சி இந்த பாசிட்டிவ் வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம், மூவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதி இந்த மாத இறுதியில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவது மிகச்சிறந்த அமைப்பு. அந்த அமைப்பை பயன்படுத்தினால் நினைச்சதை முடிப்பீங்க, ஆசைகள் நிறைவேறும், அதிர்ஷ்டங்கள் கைகூடும், எண்ணியதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்கள் வேலையில் நிறைய மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க. அதனால் தேவையில்லாத சிக்கல்களை எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகள் அடையக்கூடிய நிலைகளில் நின்ன உங்களுக்கு இப்போ அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்கும். செய்த வேலையை உங்கள் வேலையை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்க்கணுன்ற அளவுக்கு இடமாற்றங்கள் உருவாகக்கூடிய நிலையெல்லாம் உண்டாகி இருந்திருக்கும். இதனால் முயற்சி எடுத்து அந்த முயற்சிகள் முழுமையடையாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ அது முழுமையடை
அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மேற்கொண்டு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் தனக்கு பிடிச்ச இடமாகவும், ரொம்ப நாளாக விலகி பிரிஞ்சு ரொம்ப தூரமாக வேலை செஞ்சுட்டு இருந்த கணவன் மனைவி ஒரு இடத்துல இணையக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது இருக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாடு வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து தான் நினைச்ச மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கைகூடி அதற்குரிய அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சரியான தருணமாக இது இருக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச இது ஒரு வரம், ஒரு பாக்கியமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாக போகுது. வரவு செலவு கொடுக்கல் வாங்கலில் சில பண நெருக்கடிகளை மாட்டிக்கிட்டு அது எப்படியாவது நம்ம கொடுக்கணுமே, இந்த டைம் வந்துருச்சே, எப்படி இத்தனை வருஷமாக நாணயமாக நம்பிக்கையாக இருந்தோமே, எங்கே அந்த நம்பிக்கை நாணயம் பறி போயிடுமோன்ற ஒரு பயம், பதட்டம், இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அந்த வேதனையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய கஷ்டத்தை பார்த்து நீங்கள் விட்டு கொடுத்து எத்தனையோ விஷயங்கள் வெளியில் வந்தீங்க. ஆனால் இன்றைக்கி உங்கள் கஷ்டத்தை பார்த்து யாராவது நமக்கு ஒத்துழைப்பு தருவாங்களா, இந்த நேரத்தில் கொஞ்சம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய திறமையும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக அது நடக்க போகுது. அதற்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. தொழிலில் நடந்த சரிவுகளையும் நஷ்டங்களையும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. உங்களை மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களும் இல்லை. இப்போ உங்களை மாதிரி அப்படியே மைண்ட் பிளாக் ஆகி நின்னவங்களும் யாரும் இல்லை. ஒரு பிளாக் மேஜிக் செஞ்சால் எப்படி ஒரு மனுஷனுடைய இதே மாறுமோ அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்குமோன்ற அளவுக்கு எல்லாமே யோசிக்கக்கூடிய அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய கிரக அமைவுகளை கணக்கெடுத்து பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய சூழலை சரியாக பயன்படுத்தினால் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. நல்ல ஒரு நட்புகளால் நல்ல ஒரு மேன்மைகள் அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வும் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக திருமண முயற்சிகளில் தடைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த தடைகள் நீங்கி இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆல்ரெடி திருமணம் செய்து அந்த திருமண ரீதியில் பிரச்சனையை அடைஞ்சவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் பலர். இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மேற்கொண்டு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி பொருளாதாரமும் உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளும் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். மேற்கொண்டு பஞ்சமஸ்தானத்தில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடையக்கூடிய இந்த தருணத்தில் பிள்ளைகளுக்குரிய கல்வி மேன்மைகளும் நல்லா இருக்கும். ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருக்குன்னு நினச்ச அந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதைவிட அவங்களுக்குரிய திருமண வாய்ப்புகளும் கல்வி வேலை சார்ந்த மேன்மைகளும் அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏற்கனவே செய்த திருமண ரீதியில் சில தடைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்திருக்கும். அதுவும் சரி செய்து ஒரு நல்ல இலக்குக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அமைப்புகள் இப்போ நல்ல ஒரு தருணத்தில் இருக்குது. மூவ் பண்ணுங்க, ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்குது. மண், மனை, பூமி, வண்டி, வாகனங்கள், இந்த 4ஆம் இடம் பலம் பெற்று இருக்கு. இதெல்லாம் அமையும். இதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு 7ஆம் இடம் பலமடைஞ்சதுனால கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் அதிகமாகும். ஏற்கனவே இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கும். மேற்கொண்டு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் மேன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சில இடைஞ்சல்களும் சில தடைகளும் சில குழப்பங்களையும் சந்திச்சிருப்பீங்க. வேலையில் இனம் புரியாத மன அழுத்தங்கள் இருந்திருக்கும். இருக்கிற வேலை எங்கே நமக்கு இடமாற்றங்கள் தரக்கூடிய நிலைகள் இருக்குது, வேலையை விட்டு போயிடுவோமோன்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் நினச்ச இலக்கு அடைய போகிறீங்க, முயற்சிக்குரிய வெற்றி அடைய போகிறீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு நல்ல திருப்பமாக இருக்கும்.
இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதற்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்காது. அதற்குரிய ஒரு நல்ல ரிசல்ட் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஆட்சி நிலைக்கு அடைய போகிறார். அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அருமையான மேன்மையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் இருங்க. மேற்கொண்டு ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம். பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். கடன் சுமைகளில் இருந்து வெளியில் வரப்போகிறீங்க. ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக இது இருக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல திருப்பத்திற்குரிய ஒரு மாதம். சரியாக முயற்சி செய்தால் 100% வெற்றிகள் அடைவீங்க. இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் ப்ளஸ் அர்வாஷ்ட வர்க்கத்தில் கிரகங்களுடைய பரல்கள் எத்தனை பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இருக்கும். ஒரு 4 பரலுக்கு மேலே இந்த கிரகங்கள் அந்த இடத்துல அமர்ந்திருந்தால் அதை விட ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை. அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி, ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க. அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா அது 3க்கு கீழே வந்துருச்சுன்னா அது ரொம்ப ட்ராப் ஆகிடும். அது நெகட்டிவாக சூழ்நிலைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.